குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம 21 22 செப்டம்பருக்கான இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டுக்கான நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அஃபேர்ஸ் கிளப் யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? நம்ம வீடியோவில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா 2026 ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க. ஓகேவா? 2026. ஸோ அதற்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் விஷயம். அப்போ 2026 வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் ஓகேவா நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து லோகோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே கதை தான். ஓகே, ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 3 சூத்ராஸ் பீப்புள் பிளானட் ப்ராக்ரஸ். ஓகே, PPP அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது இதில் வந்து எல்லாமே வந்து இந்தியா ஏஐ. ஸோ ஏஐ யூஸ் பண்ணது வந்து இந்தியா ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து இந்தியா வந்து எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கும் எக்ஸாம் அதாவது இன்டர்வியூக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து அதே தான். ஓகேங்களா? டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதே தான். இது என்ன அப்படின்னா IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குது? உதய்பூர், ராஜஸ்தானில். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், நீத்தி ஆயோக். இது நீத்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்ட வரைவு குழு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி கிடையாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. நீத்தி ஆயோக் வந்து அதற்கான திட்டங்களை பிளானிங் கமிஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவங்க. ஓகே, அது அப்புறம் வந்து பாஷினி 4 பேர் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் கேப்பபிலிட்டிஸ் இன் டேட்டா மானிட்டரிங் எவல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்கோசிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி தான். ஸோ அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி இதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன, வேறு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, இதுதாங்க கதை. இதுதான் சுற்றி இதே பண்ணுவாங்க. ஸோ இந்த பாஷினி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து நிறையா நியூஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து இந்த பாஷினி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி தர்றது. ஓகேங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுது. இப்போ பீகாரில் இருக்கிற ஒரு ஆளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து உடைக்கிறதுக்கான விஷயம். அவங்க ஏன் வரணும், அவங்களுக்கே பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவங்கள இங்கிலீஷ் கற்றுக்க வைக்கணும். அதுக்கு இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்களோ என்னமோ. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5.26 கோடியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் நம்ம சைட்லேருந்து ரீட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா? ஓகே, இது வந்து யார் எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு தெரியறத நான் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு சும்மா சொல்லிட்டு போயிடுவேன் என்ன நியூஸ் அப்படின்னு. இம்பார்ட்டண்ட்டாக எது எது இருக்கோ அதை மட்டும் தான் காம்ப்ரிஹென்சிவாக ரொம்ப விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவர் யார்? காமர்ஸ் மினிஸ்டர். UAEக்கு போயிருக்கார். UAEக்கு சும்மா போக மாட்டார். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். காமர்ஸ் மினிஸ்டர் போகிறாரு அப்படின்னா US டேரிஃப் போடுறாங்க, அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே ட்ரேடுக்காக போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ UAE வந்து நமக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம யூஎஸ்க்கு அடுத்தது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி பார்த்துட்டிங்க அப்படின்னா UAE. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FPI அப்படிங்கிறது வருது, FDI அப்படிங்கிறது நிறைய வருது. ஓகேங்களா? UAEயில் வந்து நம்மளுடைய இந்தியர்ஸ் வந்து நிறையா மைக்ரேஷன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை தாண்டி பைலேட்ரல் ட்ரேட் வந்து ஒரு 83 பில்லியன் அப்படிங்கிறது, 83 63 தெரியல, சம்திங் அந்த மாதிரி நடக்குது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்க்குள்ளே வந்து 100 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு. ஓகே, ஆயிலும் ப்ரீசியஸ் மெட்டல் ட்ரேடு இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறதுனால UAE வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான கண்ட்ரி. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் UAE பற்றி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 83. ஆமாம், 83 பைலேட்ரல் ட்ரேடு. ஓகே, 2021 43 கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்காங்க 24. ஓகேவா? டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, அதுதான் விஷயம். ஓகே, முடிஞ்சால் இந்தியாவோட
அம்பாசிடர் யூஏஇக்கான அம்பாசிடர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பாரத் மார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம ஏதாவது ஒரு விவசாய பொருட்கள் ஏதாவது அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து சேமித்து வைப்பாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேர் ஹவுஸ், ஒரு சேமிப்பு கிடங்கு. ஓகே, அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 100 பில்லியன். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? எஸ், அடுத்தது ஏஷியாவோட இன்டர்போல். ஓகே, இன்டர்போலோட ஏஷியன் கமிட்டி மீட்டிங் வந்து எங்கே நடந்தது? சிங்கப்பூரில் நடந்தது. இது வந்து 25வது மீட்டிங். ஓகேவா, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து 4 வருஷத்துக்கா 5 வருஷத்துக்கா 4 வருஷத்துக்கு, ஓகே 2029 வரைக்கும் 4 வருஷத்துக்கு வந்து மெம்பராக வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, மெம்பராக வந்து செலக்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் இன்டர்போல் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்ல வேண்டியது என்னோட வேலை. ஓகே, இதோட செக்ரட்டரி ஜெனரல் வந்து பிரேசிலை சேர்ந்த வால்டேசி, லியான் ஃப்ரான்ஸில் இருக்குது. 23 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து 2040 வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? எதனால்? ஏஐனால். ஓகேங்களா, வேலைவாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத விட்டுருங்க. ஆனால் ஓவரால் என்ன சொல்கிறது, க்ரோத் அப்படிங்கிறது 40% இன்க்ரீஸ் ஆகுமா 2040. ஓகே, 2040. ஓகேங்களா, இது வந்து ட்ரேடு. இது எதுக்கு முக்கியமான விஷயம்? ட்ரேடு. அப்போ வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான் விஷயங்க. ஓகேவா, ஃபைனலாக வந்து ஃபோன்பே வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட். ஓகேங்களா, பிரிஸ்பேவும் இந்த பே ருப்பி பார்ட்னர் 2 பேரும் பே ருப்பி பார்ட்னர்ஸ் வித் பிரிஸ்பே. எதுக்காக? கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் ட்ரேடு நடக்குது அப்படின்னா யூபிஐ கிடையாது, இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக வந்து பண்ணணும் அப்படின்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. ஸோ தெரிஞ்சுக்க. ஓகேவா, ஸோ அடுத்தது இதுவும் முக்கியமானது. ஸோ கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் தெரியும் இல்லையா? எப்போது 2025 30-31 7 வருஷத்துக்கு பட்ஜெட் எவ்வளவு? 34,300 கோடி. கவர்மெண்ட் சைட்லேருந்து 16,000 கோடி. ஞாபகம் இருக்கா? எஸ், அடுத்த வருஷம் லான்ச் பண்ணது என்ன அப்படின்னா 24 லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 24 இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிளிங் 1,500 கோடி. 15,000 போட்டோன்னா 1,500 கோடி. ஞாபகம் இருக்கா? எவ்வளோ வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இது அதாங்க விஷயம். ஓகே, இந்த கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக 2 கம்பெனி வந்து பர்மிஷன் தந்திருக்காங்க. பர்மிஷன் தான் நினைக்கிறேன், இல்லைங்க பார்க்குறேன். ஓகே, 2 பேரும் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியன் ஆயிலும் யார்? ஹிந்துஸ்தான் காப்பர். 2 பேர் கொலாபரேட் பண்ணுறாங்க. எதுக்காக? கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், காப்பர் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எடுக்கிறதுக்காக. ஓகே, ரிச் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில அச்சீவ்மெண்ட்ஸ் இப்போ பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் 25வது மெம்பராக கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இந்தியன் மெம்பர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யூகேக்கு நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ அதில் வந்து குவாண்டம் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சுற்றி இதே தான் வந்துட்டு இருக்கும். வேர்ல்டு பொலிட்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கும்போது ரீசெண்டாக எந்தெந்த கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஓகேவா, ஸோ அதை சுற்றி தான் வரும். ஸோ கெஸ் பண்ணி கூட நம்ம போட்டலாம். அடுத்து 98வது ஆஸ்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் முக்கியம். 98 ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற மூவி நாமினேட் ஆகிருக்கு. கொஷின் வந்துச்சு அப்படின்னா அதோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து 2 அப்பாயின்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் கூட, சைனா கூட, பங்களாதேஷ் கூட. அதனால் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸுக்கு வந்து பிரவீன் குமார் நார்மல் பேர். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு வந்து பிரவீர் ரஞ்சன். இண்டஸ்ட்ரிக்கு பிரவீர், திபத்துக்கு வந்து பிரவீன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு திபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம், இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4 வருஷம். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சரி, இந்தியன் பிரீமியர் லீக் மாதிரி ஆர்ச்சரி பிரீமியர் லீக் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ராம் சரண் இருக்கார் இல்லையா, ஆக்டர், RRR நடித்தார் இல்லையா, அவரை வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ஏன் பிராண்ட் அம்பாசிடர் போட்டிருக்காங்க அப்படின்னா RRRல வந்து அம்பு எடுத்து அந்த ஏவுற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஆர்ச்சரி சம்மந்தப்பட்டதுனால அவர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இதில் வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா? இல்லைங்க, பார்க்குறேன். ஓகே, இதில் எதுவும் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 28 எங்கே நடக்குது? லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்குது. ஓகேங்களா, ஒலிம்பிக்கு 32 பிரிஸ்பெயின். ஓகே,
24 எங்கே நடந்தது? ஃப்ரான்ஸ். ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், இதெல்லாம் தீம் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் படித்து வச்சுங்க போதும். அடுத்தது வந்து ஒரு பெயர் மாற்றம். ஓகே, எங்கே? மகாராஷ்டிராவில். அது மட்டும் பார்த்துங்க போதும். டாடா பை.